சிவலிங்கா இந்த படம் வந்து கன்னடத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. இது போலவே ஏற்கனவே சந்திரமுகி அப்படின்ற படத்தை திரு பி.வாஸ் அவர்கள் வந்து தமிழ்லையுமே ரீமேக் பண்ணி அதை மிகப்பெரிய வெற்றி படமாக எடுத்து காட்டி சாதிச்சு காட்டியது. இப்போது ஒரு ஒரு ரீமேக் படம் வரும்போது அவங்க முன்னாடி பண்ண படங்கள் வந்து கம்பேர் பண்ணுவாங்க தமிழ் ஆடியன்ஸ். இப்போது வந்து சந்திரமுகியை இங்கே வெற்றி படமாக இருந்தாங்க, அதுக்கப்புறமா இந்த படம் அதோட மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாகணும் இயக்குனருக்கு. இப்போது இந்த சந்திரமுகியை தாண்டி இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும்? இந்த படம் வந்து சந்திரமுகிக்கும் சிவலிங்காக்கும் வந்து சாயலே இருக்குது. இல்லை, நான் சாயல் கேட்கவில்லை, அதோட பெட்டராக கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு ஒரு இது இருக்குல்ல. அது ஹாரர் ஃபிலிமாக வந்து ரெண்டுமே வந்து ஹாரர் ஃபிலிம் தான். இதுவும் ஹாரர் ஃபிலிம் தான், அதுவும் ஹாரர் ஃபிலிம் தான். பட் அது ரஜினி சார் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால தான் அந்த படம் வந்து 2.5 வருஷம் ஓடிச்சு. அப்படி இருக்கும்போது அதுக்கான விஷயங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருப்பார். வந்து விஷ்ணு சார் பண்ணும்போது அது 1 வருஷம் ஓடிச்சு, 1 year ஓடிச்சு. இவர் பண்ணும்போது அது 2.5 years ஓடிச்சு ரஜினி சார் பண்ணும்போது. இப்போ வந்து அது காஞ்சனாக்கு அப்புறம், காஞ்சனா 2க்கு அப்புறம் லாரன்ஸ் சாருக்கு கண்டிப்பாக ஒரு இன்னும் ஒரு நல்ல படமாக தான் இது இருக்க போகுது. அதே மாதிரி அப்பாவுக்கு வந்து ஆஸ் அ டைரக்டராக இந்த படத்தில் வந்து சந்திரமுகிக்கு அப்புறம் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும், ஒரு நேம் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து பேசப்படக்கூடிய படமாக இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் எனக்கு இருக்குது. ஸோ 3 பேருக்குமே இந்த படத்தில் வந்து பெரிய நேம் இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் கண்டிப்பாக ரித்திகா சிங்க்கு வந்து இதில் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய, அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக ஸ்கோப் இருக்குது. அவங்களுக்கும் சரி, வடிவேல் சாருக்கு இது பெரிய கம்பேக் படம் தான் இந்த படம். ஸோ எல்லாருக்குமே வந்து இது ஒரு வெற்றி படமாக தான் அமையும். ஏற்கனவே வந்து சந்திரமுகியில் வடிவேல் சாரும் ரஜினி சாரோட காம்பினேஷன் ஆகுது. இப்போ இதுலேயுமே வடிவேல் சாரையும் யூஸ் பண்ணியிருக்காங்க பி.வாஸ் அவர்கள். இப்போ வந்து உங்களுக்கும் வடிவேல் சாருக்கும் வந்து ஒரு சீன்ஸ் இருக்குதா, இல்லை லாரன்ஸ் சாரோட மட்டும் தான் இருக்குது? இல்லை, லாரன்ஸ் சாருக்கும் வடிவேல் சாருக்கும் தான் இந்த படத்தில் சீன்ஸ் இருக்குது. எனக்கு கிடையாது, அவர் கூட இந்த படத்தில் காம்பினேஷன் கிடையாது. பட் லாரன்ஸ் மாஸ்டருக்கும் வடிவேல் சாருக்கும் தான் இந்த படத்தில் ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாரர் வந்து ஒரு சைடில் வந்துட்டுருக்கும் ஸ்க்ரீன் பிளே, இன்னொரு சைடில் வந்து த்ரில்லர் க்ரைம் வந்துட்டுருக்கும், இன்னொரு சைடில் வந்து காமெடி வந்துட்டுருக்கும். ஸோ இது 3மே வந்து மாறி மாறி டு பி பிளே ஸ்க்ரீன் பிளே வைஸ். ஸோ அந்த விஷயங்கள் வந்து வந்துட்டுருக்கும். ஸோ காமெடி போர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இவங்க 2 பேர் காம்பினேஷன் இருக்கும். அதே நேரத்தில் அவருக்கு க்ரைம்லேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 ட்ராக்ல போவோம் ஆக்சுவலாக ஸ்க்ரீன் பிளே. இப்போது 2 ஹீரோஸ் நடிச்சிருக்கீங்க இந்த படத்தில். இந்த படத்தில் வந்து ஹாரர் த்ரில்லர் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கீங்க படத்தை. இந்த படத்தில் உங்களோட ரோல் எப்படி, உங்களோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் எப்படி இருக்கும்? இந்த படத்தில் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு முஸ்லீம் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இட்ஸ் அ கீ ரோல் ஆஃப் த மூவி. த்ரூ அவுட் ஒரு உருது கலந்த தமிழ் பேசியிருக்கேன். ஸோ ரொம்ப புதுசாக இருக்கும். ஹாரர் க்ரைம் 2த்துலேயுமே வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும் ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில். இந்த படத்தில் வந்து முக்கியமாக ஒரு மெயினாக பேசப்படுற ஒரு விஷயம் வந்து அந்த புறா அப்படின்னு சொன்னாங்க. பி.வாஸ் கூட நேற்று சொல்லியிருந்தாங்க ப்ரெஸ் மீட்டில். அந்த புறா அதை உங்கள் கேரக்டர் வரும்போது ஃபுல்லாக அந்த புறா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த புறாவை வந்து நீங்கள் வந்து அது கூட பழகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாட்கள் ஆச்சு, நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுங்கள். புறா வந்து ஆக்சுவலாக இப்போ கன்னடத்தில் வளர்த்த புறா பார்த்தீங்கன்னா சாரா, அது நான் அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். என் வீட்டில் தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து பழகணும். இப்போ நம்ம சீனில் வந்து நடந்து போகிறோன்னா இங்கே உட்கார வச்சா உட்காருது, நம்ம அதுக்கிட்ட பேசணும், பழகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும். ஓகே, நம்ம ஆள் நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் தான் அவர் அந்த ஷாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. புறாவோட ஒர்க் பண்ணும்போது அது ரொம்ப ட்ரெயின்டு புறா வச்சு ஷார்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சொன்னதெல்லாம் கரெக்டாக பார்ப்போம். இங்கே பாரு எப்படின்னா டக்குன்னு திரும்பும். இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஹாரர்னாலே வந்து லாரன்ஸ் சார் ஏற்கனவே நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் வந்து அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அப்புறம் ஹீரோயின் ரித்திகா சிங் அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மாஸ்டரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு பிரதரோட ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனால் அவ்வளோ ஒரு நைஸ் ஹியூமன் பீயிங் அண்ட் அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிற விஷயம்லாம் வந்து நிறைய சொல்லிக் கொடுப்பாரு.
ஸோ அது எல்லாமே வந்து நம்ம அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி அந்த ஷார்ட் முடிஞ்சோன்னா வந்து கண்டுபிடிப்பார், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற விஷயம். அது மாதிரி என்கரேஜ் பண்ணியே வந்து படத்தை வந்து நல்லா கொண்டு வரணுன்ற ஒரு விஷயம் தான் அவர் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. எங்கேயும் தப்பாகக்கூடாது அப்படிங்கிற விஷயம். அவர் ஆக்ட் பண்ணுறது மட்டும் அவர் பார்க்க மாட்டார், அவர் வந்து மற்றவங்க ஆக்ட் பண்ணுறது என்னென்னு பார்ப்பார், இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா சில விஷயங்கள் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரோட இருந்தது. அண்ட் ரித்திகா சிங் வந்து ஷீ இஸ் அ வெரி குட் பெர்ஃபார்மர் இன் த சென்ஸ் அவங்க வந்து ஒரு டாம் பாய்ஸ் மாதிரி கேரக்டர்லாம் அவங்க அடிச்சிக்க முடியாது. அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க கேரக்டருக்கு அது ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. இப்போ இறுதி சுற்றில் ஒரு வேறு மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜில் வந்தாங்கன்னா இந்த படத்தில் வேறு ஒரு பாடி லாங்குவேஜ் வந்துருவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்த இயக்குனர் பி வாஸ் அவர்கள் உங்களுடைய அப்பா, அவங்க கூட நீங்கள் இந்த படத்தில் வந்து அந்த ஸ்கிரிப்ட்ஸில் எல்லாம் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆனீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். கன்னடம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த படம் ஸ்கிரிப்டில் உட்காந்து நாங்கள் ஸ்கிரிப்ட் உட்காந்து இந்த கன்னடம் வந்து கரெக்டாக ஃபினிஷ் 10 டேஸ்க்கு அப்புறம் தான் இதோட ஷேப்பே வந்துச்சு ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஸ்கிரிப்டில் கண்டிப்பாக பெருசாக போய் சேரக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் வைப்ரேட் ஆச்சு. அப்போ நான் அப்பா கிட்ட கேட்டேன், சரி இந்த கேரக்டர் யார் பண்ண போகிறாங்க அப்படி ஸ்கிரிப்ட் முடிகிற டைமில் கேட்டேன். தெரில, பிளான் பண்ணோன்னாரு. அப்போ நான் சொன்னேன், என்ன பிளான் பண்ணோம், நான் என்ன பண்ணுறேன் சொன்னதான். சரி கன்னடா பேசுவியா அப்படின்னாரு. அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கன்னடா சிவராஜ்குமார் சார் கிட்ட பேசி, சிவராஜ்குமார் சார் ஐயோ தாராளமாக ஆக்ட் பண்ண சொல்லுங்கள் சார், என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்புறம் கன்னடத்தில் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழில் வந்து தமிழுக்கு சிலதெல்லாம் மாற்றணும், கன்னடாவோட தமிழில் நிறைய மாற்றணும்னு சொல்லி தான் தமிழ் சிவலிங்கம். கம்பேர் கன்னடா படம் கன்னடா தமிழில் இது எந்த அளவுக்கு பெரிய படமாக இருக்கும், எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்கும்? ரெண்டாவது வந்து ஸ்கிரிப்டில் இன்வால்வ் ஆனேன்னு சொன்னீங்க, நீங்கள் அடுத்து இயக்குனர் ஆகிறதுக்கான ஐடியா உங்களுக்கு இருக்கா? இல்லை, ஸ்கிரிப்டில் உட்காந்தேன்னா லைக் இப்போதைக்கு டைரக்ட் பண்ணுற ஐடியா கிடையாது. பட் ஆனால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு அண்ட் முதல்ல வந்து ஆக்ட் பண்ணணும், நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணணும். அதே மாதிரி மெச்சூர்ட் கேரக்டர்ஸ் ஆக்ட் பண்ணணும். இப்போ தான் அந்த மெச்சூர்ட் கேரக்டர் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். தற்காப்பு ஆக்ட் பண்ணியிருப்பேன். பட் இந்த படம் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஃபிலிமாக இருக்கும் ஒரு மெச்சூர்ட் கேரக்டருக்கு. இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக எவ்வளோ மெச்சூர்டான கேரக்டர் இருந்தாலும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் தான் நான் எதிர்பார்க்குறேன். அதை கம்பேரிசன் தமிழில் கம்பேரிசனாக ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக இருக்குங்க. எது லவ் ஸ்கிரிப்ட் ஆகட்டும். இல்லை நான் கேட்டது வந்து இந்த படம் வந்து கன்னடத்தை விட தமிழில் எந்த அளவுக்கு பெரிய படமாக இருக்கும், அதை விட இது எந்த லெவலுக்கு? கன்னடத்தை விட கண்டிப்பாக இது 2 மடங்கு பெரிய படமாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க மேக்கிங்லேருந்து சரி எல்லாமே. கிளைமேக்ஸே சொல்கிறேன், கிளைமேக்ஸ் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பலம். இது வந்து கண்டிப்பாக பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும், எல்லாருமே பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும். திரு சக்தி அவர்கள் வந்து ஒரு நல்ல நடிகர், திறமையான நடிகர், அழகான நடிகர், பெண்களுக்கு மிகவும் பிடித்த நடிகர். இத்தனை வருடங்களாக நீங்கள் வந்து சினிமா துறையில் இருக்கீங்க, ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க. இருந்தாலும் ஒரு உச்சத்தை தொட முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் எந்த மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கரெக்டான ஸ்கிரிப்ட் அமையுது ஃபர்ஸ்ட் திங். கரெக்டான ஸ்கிரிப்ட் அமைஞ்சாலும் அந்த படமாக நல்லபடியாக எடுத்தாலும் அதை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கான விஷயம் அமையலை. இல்லைன்னா நல்ல படங்கள் அமைஞ்சாலும் கரெக்டான எக்ஸிக்யூஷன் கிடையாது, அந்த ஸ்கிரிப்டுக்கான கரெக்டான எக்ஸிக்யூஷன் கிடையாது. ஸோ இந்த 2 விஷயம் மட்டும்தான் லேக்கிங்காக இருந்தது. அண்ட் எல்லாத்தையும் மீறி எந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும், எந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணணுங்கிறதுக்கான மெச்சூரிட்டியும் எனக்கு லேட்டாக தான் வந்துச்சு. பட் இப்போ இந்த படம் பண்ணிடுறதுக்கப்புறம் எனக்கு தெரியும் ஐ கேன் டூ எனி கேரக்டர். இட்ஸ் மெச்சூர்ட் கேரக்டர் லைக் ஜிகிர்தாண்டாலும் பாபி பண்ண மாதிரியும் சரி, இல்லை சூதுக்கவுனில் விஜய் சேதுபதி பண்ண மாதிரி சரி, மெச்சூர்டான ஸ்கிரிப்ட்ஸ் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக இந்த படம் மூலியமாக வந்துடும். இந்த படத்தில் நீங்கள் வந்து லாரன்ஸ் மாஸ்டர் கூட நடிச்சிருக்கீங்க. இனிமேல் வரக்கூடிய படங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கதைகளில் வந்து டியூல் ஹீரோ இருக்கிற மாதிரி அப்படின்னு தான் நீங்கள் நடிக்க தயாராக இருக்கீங்க? கண்டிப்பாக அந்த கேரக்டருக்கான ஸ்கோப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கேரக்டருக்கு நல்ல ஒரு நேம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா நினைத்தால் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணியிருப்பேன். பட் அது வந்து கேரக்டருக்கான ஸ்கோப் இருக்குது, இந்த கேரக்டர் நிற்கும் கண்டிப்பாக அப்படின்னு தெரிஞ்சு தான் பண்ணுவேன். அது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சோ அதோட சாஃப்ட்னஸ் இதுலேயே இருக்கும். பட் அதே நேரத்தில் வைலன்ஸ்க்கு வைலன்ஸும் இந்த கேரக்டர் இருக்கும். ஸோ ரெண்டுமே நெகட்டிவ் ஷேட்ஸும் சரி பாசிட்டிவ் ஷேட்ஸும் சரி ரெண்டுமே இந்த ஸ்கிரிப்டில் என் கேரக்டருக்கு வந்து